ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லார் வீட்லேயும் இப்படி தான் நடக்குதா இல்லை நம்ம வீட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு எனக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு. பாருங்கள், நானும் ஒரு 5 மணி 6 மணிலேருந்து படிக்க சொல்கிறேங்க. கடைக்கு போயிட்டு கடையிலே சரி படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக கடையை அடைச்சிட்டு வந்து சரி படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே பாருங்கள், இவன் என்ன பண்ணிட்டுருக்கேன், பாப்பா என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இப்படி தாங்க நானும் சொல்லி அன்பாகவும் சொல்லி பார்த்துட்டேன், அடிச்சும் பார்த்துட்டேன். என்னால் முடியல, இந்த ஹோம்ஒர்க் முடிக்க வைப்போம் அப்படின்னு நினச்சோம்னா முடிக்கவே மாட்டேங்கிறான். சரி டியூஷன் அனுப்பலான்னா டியூஷன் கரெக்டாக ஒரு பிள்ளைக்கு வந்து ஃபீஸ் வந்து 300 400 கேட்குறாங்க. நம்ம வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், அடுத்து டியூஷன் ஃபீஸும் கொடுத்தோம்னா என்னங்க இருக்குது, ஒன்றுமே முடியாதுங்க. நம்ம படிச்சிருக்கேன், நான் எத்தனையோ பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்தேன். இன்றைக்கி என் பிள்ளையில என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க. எப்படிப்பட்ட அடங்காத பிள்ளைகளை கூட நான் படிக்க வைப்பேன், ஆனால் என் பிள்ளைகளை ஒன்றுமே முடியலைங்க. வீட்டில் இப்போ தான் நான் வேலை முடிச்சு வந்து சரி படிக்க வைக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் அவங்க படிக்கிறாங்களான்னு பாருங்கள். சரி பிள்ளைங்க கரண்ட் இல்லாமல் போயிடும், மழை வந்துருக்குன்னு சொல்லிட்டு இட்லியை வச்சுட்டு சட்னி வச்சு வேகமாக வந்த உடனே சட்னி வச்சு சரி கொஞ்சம் நேரம் விளையாடட்டும், சரி அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா படிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படி தான் எல்லா வீட்லேயும் இருக்காங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே.